விக்ரம் பிரபு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளராகவும் இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுன்னு அதுக்கு தலைப்பு வச்சுருக்கீங்க. முதல் கலைஞன். முதலுக்கும் கலைஞனுக்கும் நடுவில் சிவாஜி சார் இருக்கிறத விட பொருத்தமாக என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவர் கையில் ஒரு நாணயம் இருக்குது, அதை நான் நட்சத்திரமாக பார்க்குறேன். அந்த நட்சத்திரமாக நீங்கள் ஜொலிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். படமும் பாடலும் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஷான் ரோல்டன், வேர் யூ? I see right through you. I heard the songs, I saw the trailer. Born to live, born to die. That's how we roll, bro. And Vivek sir, definitely நான் ஒன்றுமே பண்ணல, அதை நான் கிளாரிஃபை பண்ணணும். 1 இயராக நான் அவளை உருட்டவும் இல்லை, திரட்டவும் இல்லை. ஆக்சுவலாக அவர் பக்கத்தில் உட்காரவே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அவர் அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு மியூசிஷியன். அண்ட் ஆக்சுவலி அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, எனக்கு முன்னாடியே ஒரு 4-5 படம் பண்ணிட்டாரு. பட் நான் அவர் கூட ஒர்க் பண்ணது என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த பவர் பாண்டிக்கு அவருடைய சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கிடச்சிது, என்னுடைய பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். 4 படங்களில் ஒரு கலைஞனால் இப்படி ஒரு மெச்சூரிட்டியை வந்து அடைய முடியும் அப்படின்னா அவர் இன்னும் ஒரு 10 years 15 yearsலாம் எங்கே இருப்பாருன்னு இமேஜின் பண்ணவே முடியல. ஆல் தி வெரி பெஸ்ட் ஷான். திஸ் இஸ் யோர் ஸ்டேஜ், திஸ் இஸ் யோர் டே. I wish go more and more heights and achieve lot more than what I dreamed for you. So again, Vikram Prabhu, all the very best. I hope the film is a blockbuster. Thank you. மேடையில் சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும், அதேபோல் மேடையில் இடம் இல்லாத காரணத்தினால் எதிரே அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த இடத்துலேருந்து பேசுகிறதுனால மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு மைக்கில் அவ்வளவா பேச வராது, அப்படி பேச ஆரம்பித்தா நிறுத்த வராது. ஆனால் இது வந்து அன்னை இல்லம் என்று சொன்னார்கள். இது அன்னை இல்லம் மட்டுமல்ல, தந்தை இல்லம். இது அன்னை என்பது இதற்கு பெயர். ஆனால் இங்கு உறைந்த தெய்வம் இன்னமும் ஆன்மாவாக இங்கே இருந்து கொண்டு எல்லோரையும் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் தெய்வம் நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசனின் ஆன்மா உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. திஸ் ஹவுஸ் இஸ் a temple of performance. இப்படிப்பட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே விக்ரம் பிரபுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளெஸிங். நான் விக்ரம் சார் கூட நடிச்சிருக்கிறேன், பிரபு அண்ணன் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் விக்ரம் பிரபுவோட நடிக்கவே இல்லை. நிக்கி கூட சேர்ந்துருச்சு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்ட போய் கேட்டுக்கங்க. நிக்கி கூட சேர்ந்துருச்சு. ஆனால் விக்கி மட்டும் சேர முடியல. இதை நான் விற்காமல் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். இது வந்து பெரிய பிளெஸிங்ஸ் விக்ரம் பிரபு சாருக்கு. அதாவது நீங்கள் நடிப்புலகின் தந்தையின் பேரனாக பிறந்ததே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளெஸிங். அடுத்தாப்புல மிக உயர்ந்த மனிதராக விளங்கக்கூடிய பிரபு அண்ணனின் மகனாக பிறந்தீர்கள் பாருங்கள், அது அதை விட பெரிய பிளெஸிங். அதற்கப்புறம் பிரபு சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ். பிரபு சார் ஒரு பண்பட்ட நடிகர், மிகப்பெரிய நடிகரின் புதல்வர், தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அன்அஸ்யூமிங் இன்னசென்ட் பர்சன், திரும்ப இந்த வார்த்தையை சொல்கிறேன், இஸ் ஸோ இன்னசென்ட். எப்படி தெரியுமா, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ ஒரு ஷார்ட்டில் நின்னோம்னா அப்படி பார்ப்பாரு அண்ணன் எங்களையெல்லாம். ஏய் விவேக் இங்கவா, என்ன ஓ ஷர்ட்டு என்னை விட நல்லா இருக்கு அண்ணே, இதாண்ணே காஸ்டியூமர் கொடுத்தாரு. டே அப்படி இல்லடா, அண்ணே ஹீரோடா, நீ என்னை விட நல்லா இருந்தீரா, ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை நான் இப்போ சொல்ல முடியாது. அது இங்கிலீஷில் எஸ்ல ஆரம்பிக்கும், தமிழில் சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அதை சொல்லிடுவார் உடனே. அண்ணே இப்போ நான் ஜஸ்ட் கிட்டிங் யூ பேபி அப்படின்னு சொல்லிடுவார். அந்த இன்னசென்ஸ். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, கன்னிங்காக இருக்கவங்க கிட்ட தெய்வம் வராது, தெய்வம் நிற்காது. If you are so intelligent, you are so cunning, God will see that you can do your own thing because you are capable.
உனக்கு குயுக்தி இருக்கு, யுக்தி இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஒரு விஷயத்தை உன்னால் செய்து பிடிக்கக்கூடிய அந்த கன்னிங்னஸ் உனக்கு இருக்குது, யூ கேன் டூ இட் அப்படின்னு தெய்வம், இறை, பிரபஞ்சம், சக்தி உன் கூட வராது. ஆனால் இன்னசென்ஸ் இருந்ததுன்னு வைங்களேன், ஐயோ பாவம் இவனுக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், கடவுள் இறங்கி வரும். அதுதான் பிரபு சாருக்கு இருக்கு. அதானே இந்த இடத்துல நான் எமோஷ்னலாக இந்த வீட்டில் நான் 2 பேருக்கு தேங்க் பண்ணணும். அந்த 2 பேரும் நீங்கள் நினைப்பீங்க சிவாஜி சார்னு, இல்லை. கடந்த 1.5 வருஷமாக ஒரு பெரிய எமோஷ்னல் டர்மாயிலிருந்து நான் வெளியே வந்திருக்கேன், ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்து. அது எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாத கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு வந்தப்போ ஓடி வந்து என்னுடைய வீட்டு தெருவில் நின்னார் பிரபு சாரும் அண்ணியும். அதை நான் என்னால் என் லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேங்க. இன்னொன்று, ஒரு படம் 2 பேருக்கு மெயினாக தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் படத்தை பற்றி வரேன். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சமாவது பேசினா தான் அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும். என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஒரு படம் திருநெல்வேலின்னு ஒரு படம். அந்த படத்தை அண்ணன் பார்த்துட்டு, பிரபு அண்ணன் தான் அதில் ஹீரோ. அந்த படத்தை பார்த்துட்டு, இதில் காமெடி கொஞ்சம் கவ்வியாக இருக்கு, இந்த விவேக்கோட புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு ஒரு ட்ராக் எடுத்து சேருங்கன்னு சொன்ன அந்த திருவாய் மலர்ந்த நேரம் பிரபு சார் தான் சொன்னார். உடனே கொண்டாந்து படத்தை போட்டு காட்டினாங்க. படத்தை ஃபுல்லாக பார்த்தா ஒரே ஜாதி சண்டை, அது இதுன்னு போக்குவரத்துக்கு ரத்த கிளறி. அண்ணன் வந்து சண்டை போடுறாரு, அங்கே கரண் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், ஒரே பிரச்சனை படம் ஃபுல்லாக ஜாதியை வச்சு. அப்போ சொன்னேன், இதையே நம்ம வந்து ஒரு நையாண்டி செய்து ஒரு ட்ராக் பண்ண என்ன? கிராமத்தில் இருக்கின்ற, அதாவது தெய்வங்களை குறை சொல்லலை, கிராமத்து மக்களிடம் இருக்கின்ற சில சடங்குகள், மூட பழக்க வழக்கங்கள். ஒரு பல்லி தொடையில் விழுந்துட்டா அன்னைக்கு அவன் கடையை சாத்திடுறான். நான் கூட அந்த படத்தில் சொல்லுவேன், உன் தொடை என்ன ரம்பா தொடையா, அதில் பல்லி விழுந்தா உனக்கு என்னடா, போய் கடையை தொடடா அப்படின்லாம் டைலாக் எழுதணும். அதில் அதை ஃபுல்லாக எழுதி அதை ஷூட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நான் அதுக்கு ட்ராக் எழுதினேன், நடித்து கொடுத்தேன். நடிக்கும் பொழுது யாரும் சிரிக்கவில்லை. நடித்ததை எடுத்து போட்டு எடிட் பண்ணும்போது எடிட்டர் முறைச்சாரான் டைரக்டர். இது ஒரு காமெடின்னு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்க, ஒரு பஞ்சு கூட இல்லை, இது ஒரு காமெடியா, யார் இந்த பையனை திட்டிருக்காரு. அதற்கப்புறம் அதை டப் பண்ணும்போது என்ஜினியர் கடுப்பாகவே டப் பண்ணார். இதெல்லாம் ஒரு காமெடின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் ப்ரிவ்யூ போட்ட பொழுது அதை தூக்கி வைத்து கொண்டாடியது இந்த பத்திரிகைக்காரர்கள், ஊடகங்கள். ஊடகங்கள் தான் முதல்ல கொண்டாடினாங்க. அதற்கப்புறம் ரஜினி சார் அந்த படத்தை பார்க்க வந்தாங்க. சார் மறந்துருப்பாங்க, ஏன்னா அவருக்கு எத்தனையோ நல்ல நிகழ்வுகளில் இது ஒன்று. ஆனால் எனக்கு இதுதான் மெயின் நிகழ்வு என் லைஃப்பில். பிளாக் கலர் குர்த்தா போட்டு ஸ்டைலாக வருவார் தெரியுமா தலைவன். பிளாக் கலர், பிளாக் அண்ட் பிளாக் போட்டு, நான் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தேன். படம் முடிச்சுட்டு என்னை தனியாக கூட்டு போய் வேறு மாதிரி, இது உங்களுக்கு வேறு மாதிரி பேர் கொடுக்கும், இனிமேல் இது ஸ்டைலே ஃபாலோ பண்ணுங்க, கருத்து காமெடி, இது சூப்பர் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங் கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஆக உனக்கு வந்து விக்ரம் பிரபுக்கு தாத்தாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அப்பாவுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, எல்லாவற்றுக்கு மேல் இந்த இசை வெளியீட்டை நடத்துகிறாரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உள்ள சோல் சமீபத்தில் யாரும் கிடையாதுங்க. அது அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் இது நடக்கிறது பெரிய விஷயம். மற்ற இடத்துல மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த காம்னஸ் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்றான். ஆனால் ஹிமாலயஸில் போய் மெடிடேஷன் உட்காந்தா பறக்கிடு வருதுன்றான். அது மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் வீட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது. அது நிச்சயமாக ஜெயிக்கும். ஆக சூப்பர் ஸ்டாருக்கு இருக்க பிளஸிங்க நீ யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க தெரிந்த ஒரு மாபெரும் பாப், அதாவது தன்னுடைய சொந்த சொத்து, எஸ்டேட் எல்லாத்தையும் அவன் பாட்டை கேட்டு எழுதி வைக்கிறான். அவன் பாட ஆரம்பிச்சானா எழுத்தாப்பில் இருக்க ரசிகர்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சட்டையை கிழிக்கிறான். அவன் ஒரு லெஜண்ட். 50வது வயசுல இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான். மைக்கேல் ஜாக்சன். அவனுக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ். ஜாக்கி சான், உலக சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்படுகின்ற ஜாக்கி சான், அவருக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ். இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற வட இந்தியாவின் அமிதாப் பச்சன், அவருக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ். இது வரைக்கும் ஃப்ளைட்டில் யாருமே ஸ்டிக்கர் ஒட்டினது கிடையாது சார் இவங்க யாருக்குமே. உலகம் முழுக்க ஒரே படத்தை பற்றி அத்தனை வாய்களும் பேசியதென்றால் அது கபாலி படத்தை பற்றி. அந்த ஒரு பிளஸிங்ஸ் வேற யாருக்குமே கிடைச்சது. அதுவும் மீண்டு வருகிறார், மீண்டும் புது உயிர் எடுத்து வருகிறார்.
புது உயிர் எடுத்து வந்து மீண்டும் கலைப்பணிக்கு ஆண்டவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் சார். இது மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உள்ளவங்க கையால் அமிதாப் பச்சன் சொல்கிறாரு, என்னை வந்து எல்லாரும் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. நான் இல்லைடா உண்மையான சூப்பர் ஸ்டாரு, தமிழ்நாட்டில் ரஜினி சார் இருக்காரு, அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார்னு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு. இதை விட என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் விக்ரம் பிரபு? இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் தான் உங்களை வந்து தூக்கிட்டு போக போகுது. அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை கொடுத்த தானு சார் இந்த மேடையில் இருக்காரு. விஷால், அதாவது ரீசன்ட் டைமில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு, அது இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னார் வள்ளுவர். அது மாதிரி ஒரு எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக உழைத்து ஒரு பெரிய ஜெயிப்பை கொண்டாந்து நிறுத்திருக்கிறாரு விஷால். அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த திருட்டு விசிடிக்காக கடைக்கடையாக பூந்து சண்டை போடுறது தான் ஒரு ஹாபி. இவ்வளவு நாள் பலம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. இனிமே தலைவர்ன்ற பலத்தோட சண்டை போடுவார், அது ஒருவர். ஆக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் நாயகன் ஷான் ரோல்டன் தான். இந்த ஷான் ரோல்டனை இந்த ஷான் ரோல்டனுக்கு எனக்கு பிடிச்ச என்ன விஷயம் தெரியுமா? அவருடைய ஹியூமிலிட்டி. பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம்னார் வள்ளுவர். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மாதிரி அவருடைய ஹியூமிலிட்டி. அவர் அமைதியாக இருக்கார், ஆனால் உள்ளுக்குள்ள 1000 விஷயம் இருக்குது. இவரை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தனுஷ் இந்த ஷான் ரோல்டனை ஒரு வருஷமாக வந்து உருட்டி திரட்டி மிரட்டி அவர் என்னென்னமோ பண்ணி புடம் போட்டு he has come out with the best music. பவர் பாண்டி, இந்த பவர் பாண்டியோட மியூசிக்கு இந்த படத்திற்கு ஒரு சின்ன ஃபோர்ரன்னர் மாதிரி வந்திருக்குது. அதே போல தான் இந்த படத்திற்கும் சிறந்த இசைதான் அவர் கொடுப்பார். ஏன்னா he has got a very rich knowledge in Carnatic music and Western என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனுஷ் அதை வந்து ஆத்தென்டிக்காக சொன்னார். அவருக்கு பண்ணியிருக்காங்க நிக்கி கல்ராணி மற்றும் ஆர்டி ராஜசேகர் வந்து ஒரு அன்பிலீவபிள் அரக்கன். கேமராவை கையில் கொடுத்துட்டா. இப்போ தான் ஆள் பாதி உடம்பாக இருக்கார். என்ன ப்ராப்ளம்னு தெரியல. லிக்விட் ஃபுட்டை குறைச்சிட்டார் போல இருக்கு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. லிக்விட் டயட்டில் இருக்கார் அவர். நம்ம ஸோ நல்ல டேலண்ட் உள்ளே சேர்ந்துருக்குது. நிக்கி கல்ராணி இஸ் அ டார்லிங் ஆஃப் த மாஸ். எல்லாருக்கும் ஒருத்தர் பிடிக்கணும். அந்த பிடிச்ச முகம் வந்து நிக்கி கல்ராணியுடைய முகம். ஸோ எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இந்த படம் திறமை மட்டுமில்லை, அழகு மட்டுமில்லை, எல்லாம் கலந்து ஒரு 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 பேக்கேஜாக இந்த நெருப்புடா படம் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, நெருப்புடான்ற அந்த வார்த்தை அசைச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற படத்துக்கு நெருப்புடான்றதை விட ஒரு பொருத்தமான டைட்டில் வேறு இருக்க முடியாது. அதை பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ராம்குமார் சார், அவரை மாதிரி ஒரு கம்போஸ்ட் பர்சனாலிட்டியை பார்க்கவே முடியாதுங்க. அவரை மாதிரி ஒரு இதுக்கு கை தட்டலைன்னா நம்ம எதுக்கு தட்ட போகிறோம்? அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு கை தட்டலைன்னா எப்படி? இதில் இருக்க எல்லாருமே ஒருவேளை இந்த வீட்டில் சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேங்க, ராம்குமார் சார் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையும் கூலாக டீல் பண்ணி கம்போஸ்டாக இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு நெகட்டிவாவோ ஒரு திட்டுற மாதிரியோ ஒரு அப்யூசிவாவோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். இஸ் சச் எ ஜெம். அவர் வந்து பாருங்கள், அந்த கூட்டத்தில் க்ரௌடில் அவர் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கார். அவர் தான் பாஸ். சிவாஜி த பாஸ் பக்கத்தில் உட்கார வேண்டிய பாஸ் அவர். ஆனால் அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்கிறாரு. இவங்க அத்தனை பேருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இங்கே இருக்கிறது. இந்த வீட்டில் உணவருந்திய ஒவ்வொருவரும் வாழ்த்தினாலே இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும். இது எல்லாத்துக்கும் மேலே தாத்தாவின் அருள் இப்போ விக்ரம் பிரபுக்கு முழுமையாக இருக்கிறது. ஏன்னா அவர்ஷன் இல்லாத ஒரு ஃபேஸ் விக்ரம் பிரபு. நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழ்நாட்டில் உங்கள் முகத்தை. நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு அது வந்து ஒரு ஃபேஸ் இஸ் அ யூனிக் ஃபேஸ். இது ஸ்ட்ரைட் ஹீரோ ஃபேஸ்னு சொல்ல முடியாது. பிரபு சார் பாருங்க, சப்பியா இன்னமும் என்ன அழகு. இப்போ கூட நிக்கி கல்ராணியோட ஒரு படம் பண்ணலாம் அவர். பட் பிரபு சாருக்கு அந்த என்னதான் கோவப்பட்டாலும் அந்த குழந்தைத்தனம், அந்த இன்னசென்ஸ் ஃபேஸில் இருக்கும். அது சொல்லிட்டே போகலாம் அவரை பற்றி. நான் அதுக்கு தனியாக இன்னொரு மேடை இங்கே சாப்பாடு போடுங்க பேசுகிறேன். அது ஆனால் வந்து விக்ரம் பிரபுவோட ஃபேஸ் இருக்கே, அது வந்து கரடுமுரடான பாத்திரங்களையுமே எடுத்துச்சு. ஆக்ஷன் ஹீரோக்கு இப்போ தான் உள்ளே வரார். அதனால எல்லா விதமான பாத்திரங்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஆக்டர் இருப்பார். இதே மாதிரி மூக்கோட ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன். அவர் பியானோன்ற படத்தில் நடிச்சிருக்காரு, கிங்காங் படத்தில் நடிச்சிருக்கிறாரு.
ஸோ அது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸு. அதனால் நிச்சயமாக எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களை பெரிய இடத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூறி, அந்த விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 10 நிமிஷத்தில் படம் மொக்கடான்னு டைப் பண்ணுறாங்க. அப்புறம் படம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே பாதி படம் போயிட்டு இருக்கும்போதே காரில் வந்து உட்காந்து ரிவ்யூ சொல்கிறான். காரில் வந்து உட்காந்து இன்டர்வல் வரைக்கும் தான் அவன் படமே பார்த்துருக்கான். காரில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துருக்கேன், மறுபடியும் பெல் அடிச்சிட்டாங்க, நாங்கள் உள்ளே போகிறேன், படம் பார்க்க போகிறேன், மீதி என்னன்றதை நான் வந்து சொல்கிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன இது ரிவ்யூவா? இதுவா விமர்சனம் ஒரு படத்துக்கு? எத்தனை கோடிகள் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார் தெரியுமா? எத்தனை 1000 பேர் அந்த படத்தில் வேலை செய்கிறாங்க தெரியுமா? அந்த படத்தினால் பல 1000 குடும்பங்கள் உணவு அடுப்பு எரியுது, உணவு உண்ணுகிட்டு தெரியுமா? கொஞ்சம் அதை புரிந்து கொண்டு படத்தை ஒரு 3 நாள் 4 நாள் 5 நான் சொல்கிறேன். அன்னைக்கிளின்ற படம் 2வது வாரம் தான் பிக்கப்பு. அன்னைக்கிளி 1970களில் வந்த அன்னைக்கிளி. அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருந்து கிளின்னு கிழிச்சு போட்டிருந்தீங்கன்னா நமக்கு இளையராஜான்ற ஒரு மகா இசை மேதை கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பண்பட்ட நடி சிவகுமார் அவர்களின் நடிப்பையோ சுஜாதா அவர்களின் நடிப்பையோ நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்க முடியாது. 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சார். அதான் ஒரு திரைப்படத்துடைய வாழ்க்கை. ஒரு 3 மாதம் 6 மாதம் போராடி ஒரு படத்தை தனுஷ்லாம் பாருங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தூங்கவே மாட்டாருங்க அவர் தனுஷ். அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே வேலையாக இருக்கிறார். சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள். சினிமா சந்திரமுகியை பார்த்துட்டு அங்கே ஆப்தமித்ரான்ற படத்தை பார்க்குறாரு சூப்பர் ஸ்டார். பார்த்துட்டு இதை தமிழில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேயை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான். நீங்கள் பேய் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்கோம். முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோஃபெர்னியா விஷயங்களெல்லாம் முதல்ல இதை படம் பண்ணணும்னு சொல்கிற தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்குது. ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற இந்த ஆடியோ ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட படத்தை விமர்சனங்கள் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள். அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார். தானு சார் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். அது விமர்சனம் பண்ணிக்கின்ற ஒரு டோன் இருக்குது. அந்த டோனில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துருக்காங்களாமா, இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அப்படி அந்த மாதிரி போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள். இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவைகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஃபார்மல் கேதரிங் மாதிரியே இல்லை. ஆல்ரெடி நான் இந்த படம் தொடங்கும் போது இந்த பூஜைக்கு வந்திருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே இருக்கிற ஒரு பண்பையும் அன்பையும் பார்க்கும்போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அதே மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலாக வந்து வேற ஒரு ஏற்பாடு இருந்தாலும் வந்து வீட்டிலே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டிலே இது நடக்கிறது. அண்ட் இந்த தருணத்தில் வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் அசோக் குமாருக்கு தான் சொல்லணும். அண்ட் குமார் சார் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் பேரை வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க தான் முன்மொழிந்தார்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் இப்போ தான் நம்ம டீசர், இந்த பாட்டு இதெல்லாம் பார்த்தோம். நான் படம் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு படம். டீசர்லேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம். விக்ரம் பிரபு சாரே வந்து ஹீஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன். ஸோ ஹீஸ் அ வெரி சீரியஸ் ஆக்டர் அண்ட் ஹீஸ் வெரி நாலேஜபிள். ஒரு நல்ல வியாபாரத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கதையை எப்படி அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணுங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முதல்ல பேசும்போது. அதே மாதிரி படம் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்துக்காக, இந்த ஆல்பமுக்காக என்னோட கூட ஒர்க் பண்ணவங்கள நான் அவங்களோட பேரை கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும். வந்திருக்காங்க இங்கே. ரவிஜி அப்படிங்கிறவர், அவர் ஒரு பாட்டு கூட பாடியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் இஷித் குபேர்கர் அப்படிங்கிறவர் தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு சில ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தது. மொத்தமாக இந்த படத்தை பற்றி மொத்தமாக சொல்லணுன்னா, திஸ் ஆக்சுவலி அ டீம் எஃபர்ட். விக்ரம் பிரபு சார் சொன்ன மாதிரியே. அண்ட் வந்து இவ்வளோ கிரேட் பீப்புளுக்கு மத்தியில் வந்து என்னை பேச சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பயம். சூப்பர் ஸ்டார் சார் அவர்கள் வராரு, நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பயந்தேன் முதல்ல. ஆனால் வந்து இங்கே கிடைக்கிற வார்மத்தில் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த படத்தில் பணியாற்றும் வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீட்டுக்கு பார்க்கும் பொழுது, இங்கே வரும் பொழுதெல்லாம் ஒரு வீட்டுக்கு வர்ற மாதிரி எனக்கு தோணாது. ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு வரும்.
இது நான் வந்து என்னுடைய இதயத்துலேருந்து பேசுகிறேன். ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு வீடாக இல்லாமல் ஒரு கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக நான் இந்த வீட்டை பார்க்குறேன். இவ்வளோ கூட்டு குடும்பம்னு நம்ம பேசுகிறோம், அது இன்னைக்கு நடைமுறையில் சாத்தியமாக காக்கி காட்டினது சிவாஜி சார், கமலாமா தான். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரெண்டு கடவுளை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்கும். எனக்கு சினிமாவுக்கு வரும்பொழுது ரெண்டு லட்சியம் தான் இருந்தது. ஒன்று சிவாஜி சாரை வச்சு டைரக்ட் பண்ணணும், அந்த படத்துக்கு எம்ஜிஆர் கையால் அவார்டு வாங்கணும். இப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இது ரெண்டுமே நடக்காமல் போச்சு. நான் வந்து 96 ஒரு சிவாஜி சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ராம்குமார் சார்கிட்ட கூட சொன்னேன். ராம்குமார் சார் வந்து இப்போ வேண்டாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நடிக்க விட்டார், கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கலாம், நீங்கள் வேணால் பிரபு வச்சு பண்ணிங்களேன் அப்படின்னு சொன்னார். இன்னை வரைக்கும் அந்த ஏக்கம் எனக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணவே இல்லை. ஏன்னா சிவாஜி சாரை வச்சு யோசித்த கதையை உலகத்தில் வர எந்த நடிகரை வச்சும் பண்ணவே முடியாது. விக்ரம் பிரபு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நடிகர்கள் தான் ஃபஸ்ட்டு படம் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாகவும் ஆகி மிகப்பெரிய ஃபேம் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய இடத்த பிடிச்ச ஒரு 2 நடிகர்கள் யாருன்னா, ஒன்று சிவாஜி சார், இன்னொன்று விக்ரம் பிரபு. ஒன்று பராசக்தி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய வெற்றி படமாகி அன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில் சிவாஜி சார் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக கொண்டாடப்பட்டார். அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு. ஏன் பிரபு சார் நடித்த படம் சங்கிலி ஹிட்டாகலையானா ஹிட்டாச்சு, ஆனால் அவர் ஹீரோ இல்லை, சிவாஜி சார் தான் இல்லை ஹீரோ. அதனால் பிரபு சாருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு பாக்கியம் எல்லாம் வந்து விக்ரம் பிரபு கிடைச்சிருக்கு. இந்த டீம் ரொம்ப நல்ல டீம். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையணும், என்னுடைய வாழ்த்துக்கள். ஷான் ரோல்டன் வந்து இன்னைக்கு என்னுடைய மகன் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கான். அவன் கூட சொல்கிறான், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் சொல்லி, நிச்சயமாக ஒரு பெரிய அளவுகளை வருவார். விவேக் கூட சொன்னார், சார் பழைய ராஜா சாருடைய பாடல்கள் மாதிரி அவருடைய பாட்டுகள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். படம் பார்த்துட்டு நூன் ஷோ வெளியில வர்றதுக்குள்ள அந்த படத்தை பத்தின ரிவ்யூஸ் வந்து வெளியில வருது. ஒரு 48 ஹவர்ஸாவது ஒரு படத்துக்கு லைஃப் வேணும், உடனே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வருது. இது போலதான் மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துக்கு ரிவ்யூஸ் வந்தது. ஆனா அந்த படம் சம்பந்தமா வந்து யாரோ ஒரு 4 பேர் படத்தை பாருன்னு சொல்றதை விட்டுட்டு படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்ற ரிவ்யூஸ் போடுறாங்க. தமிழ் டாக்கிஸ் மாறன் ஒருத்தர் இருக்காரு, தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, டிவில போடுவாங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு சினிமாவை அழிச்சுக்கிட்டு இருக்கான், சினிமாவை தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி கொடுக்கறது இன்னொரு படத்தோட விளம்பரம். கட்டப்பாவை காணோம், அடுத்த வாரம் பார்த்தாக்கா கட்டப்பாவை போட்டு கிழிக்கிறான். அவன் எண்ணெய் விற்கிறதுக்கும் பவுடர் விற்கிறதுக்கும் பான்ஸ் விற்கிறதுக்குமா நம்ம படம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த படம் வெற்றி அடையாத போறதுக்கு உங்களோட ரிவ்யூஸும் முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது.